ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு. அந்த மரத்துக்கு எதிர் மரத்துக்கு கீழே நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, உரிப்பானை இல்லை உரிப்பானை, அந்த உரிப்பானையில் கயிறு கட்டி அந்த கயிறை மரத்தில் கட்டி அந்த உரிப்பானை நேராக குறிப்பாத்து தன்னோட கையில் துப்பாக்கி வச்சு எல்லா இளைஞர்களும் மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி சுடுறாங்க. யாரோட குறியும் கரெக்டாக அந்த பானையில் படவே இல்லை. எல்லார் குறியுமே தவறிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அந்த சாமியார் என்ன பண்ணுறாரு, சிரிச்சிடுறாரு. அந்த சாமியார் சிரித்ததை அந்த இளைஞர்களில் ஒருத்தன் பார்த்துடுறான். பார்த்துட்டு நேராக அந்த சாமியார்கிட்ட போய், என்ன சாமி, எங்களுக்கு உரி அடிக்க தெரியலந்தாலும் நீங்கள் சிரிச்சிங்க, இங்கே நீங்கள் அடிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, இது என்னோடய வேலை இல்லைப்பா, நீங்கள் போய் அடிங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னால், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சிரிச்சிங்களே, நீங்கள் உரி அடித்து தான் ஆகணும், வாங்க வந்து அடிங்க வாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் அந்த துப்பாக்கியை அந்த சாமியார்கிட்ட கொடுத்தா அந்த இளைஞன். உடனே சாமியார் என்ன பண்ணுறாரு, அந்த துப்பாக்கியை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நேராக அந்த பானைக்கு நேராக குறி வைக்கிறாரு. குறி வச்சு நேராக கரெக்டாக அந்த பானையை சுட்டுறாரு. அந்த பானை உடஞ்சி கீழே விழுந்துருது. இதை பார்த்தோன்னா அந்த சுற்றி இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் போச்சு. இருந்தாலும் அதில் ஒருத்தன் சொல்கிறான், இது எதிர்ச்சியாக கூட நடந்திருக்கும், நீங்கள் பானையை சுட்டிங்களே அதே போல் நீங்கள் பானை கட்டியிருக்கல கயிறு, அந்த கயிறு சுடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான். மறுபடியும் அந்த சாமியார் என்ன பண்ணார், அந்த பானை கட்டியிருந்த கயிறு மேலே குறி வைக்கிறாரு. குறி வச்சு அந்த கயிறையும் சுட்டுறாரு. அந்த கயிறு அந்த கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்தோன்னா அந்த இளைஞர்களும் ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்ன பண்ணாங்க, எல்லா இளைஞர்களும் வந்து அந்த சாமியார் காலில் விழுந்து, எங்களை மன்னிச்சிடுங்க சாமி, நீங்கள் பெரிய உரி அடிக்கிறவரு எங்களுக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் யார்கிட்டையோ கற்றுருக்கீங்க, உங்கள் குருநாதர் யாருன்னு சொல்லுங்கள், உங்கள் குருநாதர்கிட்டே போய் நாங்களும் உரி அடிக்க கற்றுக்குறோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இளைஞர்கள்லாம். இப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, எல்லோரும் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு எந்த குருநாதரும் இல்லை, நான் யார்ட்டையும் கற்றுக்கவும் இல்லை, ஏன் நான் துப்பாக்கி நீங்கள் கையில் கொடுத்தீங்களே, நான் இன்றைக்கி தான் நான் துப்பாக்கியை கையில் தொட்டிருக்கேன், என்கிட்ட ஒரு வேலை கொடுத்து உன்னால் முடியுமான்னு கேட்டீங்க, அந்த வேலையில் நான் கவனம் செலுத்தி நான் சரியாக செஞ்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் அந்த சாமியார். அதாவது ஒரு இலக்கு அடையணும்னு நினைக்கும்போது அது கடின உழைப்புக்கு பிறகு தான் அந்த இலக்கை அடைய முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.